வணக்கம். வெல்கம் டு லேடிஸ் அப். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வாட்டர்மெலன் ஐஸ். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சம்மருக்கு எல்லாருமே ரொம்ப ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ் சாப்பிட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். இந்த ஐஸ் கேண்டி வந்து நம்ம வாட்டர்மெலன் வச்சு பண்ண போகிறோம். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. சரி, எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதில் வாட்டர்மெலனை நல்லா சுத்தமாக கழுவி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அது உள்ளே இருக்கிற அந்த ரெட் போர்ஷன் வரைக்கும் தான் கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த கேண்டி ஐஸ் கேண்டி வந்து உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ரெட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த வாட்டர்மெலனை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் அதிகப்படியாக இருக்கிற விதையை மட்டும் நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஃபுல்லாக நான் எடுக்கலை. நீங்கள் வேணான்னு நினச்சிங்கன்னா மொத்த விதையும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் விதையோடு சேர்த்து அரைச்சி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற தர்பூசணி துண்டுகள் வந்து ஒரு 2 கப் அளவு போல் எடுத்து வச்சுருக்கேன். புதினா இலை வந்து ஒரு 4லேருந்து 5 எடுத்துக்கலாம். சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு ஒரு 2 சிட்டிகை, லெமன் ஜூஸ் வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு லெமன் ஜூஸ். ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தர்பூசணி துண்டுகள்லாம் முதல்ல போட்டுடலாம். அடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கிற அந்த புதினா இலைகள், சர்க்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சொல்லியிருக்கேன். ஒரு சில பழம் வந்து நல்லா ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும். அதை மாதிரி இருக்கிற தர்பூசணி பழத்துக்கு நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. இல்லைன்னா நீங்கள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 2 சிட்டிகை அளவு, லெமன் ஜூஸ் அரை மூடி அளவு சொல்லியிருக்கேன். அதை கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். புளிப்பு அதிகமாக இருந்தால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேவையான பொருள் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ இதில் தண்ணிலாம் எதுவும் ஊற்ற வேண்டாம். இதை அப்படியே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த பல்போடு வேணாம்னு நினைக்கிறவங்க வடிகட்டி நீங்கள் ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றிக்கலாம். ஆனால் அந்த பல்போடு சேர்த்து சாப்பிட்டா நல்லது. அதனால் நான் வந்து இதை அப்படியே தான் நான் இப்போது டம்ளரில் ஊற்ற போகிறேன். ஐஸ்கிரீம் மோல்டு இருக்கிறவங்க மோல்டில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணுங்கள். ஐஸ்கிரீம் மோல்டு இல்லாதவங்க இது மாதிரி ஒரு சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றி கூட அதை ஃப்ரீஸ் பண்ணலாம். வாட்டர்மெலன் ஜூஸ் ஊற்றி முடித்தாச்சு. இப்போ இந்த டம்ளரை வந்து நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் ஷீட்டு வச்சு அதை கவர் பண்ணுறேன். நல்லா டைட்டாக கவர் பண்ணிக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு இப்போ நான் சொருக போகிறதில்ல. ஏன்னா இப்போது ஜூஸ் வந்து லிக்விடாக இருக்கனால அந்த குச்சி வந்து உங்களுக்கு சைடாக கிராஸாக போயிடும். அதனால் ஒரு 4 ஹவர்ஸ் இது ஃப்ரீஸ் ஆகட்டும். கொஞ்சம் செமி சாலிடாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் குச்சியை போட்டுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு ஒரு 4 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிடுறேன். 4 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் ஷீட் மேலே சும்மா லைட்டாக ஒரு கத்தியால் ஒரு கீரல் போட்டுட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக் ஒவ்வொன்றா சொருகிடலாம். மறுபடியும் நம்ம ஃப்ரீசரில் ஒரு 8 ஹவர்ஸ் போல் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுத்ததும் நம்ம டைரெக்டாக அந்த ஐஸ்கிரீம் வெளியே எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்போ உங்களுக்கு உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணியில் இது மாதிரி வச்சு எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த கலர்ஃபுல்லான வாட்டர்மெலன் பாப்சிக்கல் செய்யறது ரொம்பவே சிம்பிள். அந்த டேஸ்ட்டும் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.